வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு டே 2 எப்படி போச்சுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு. தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேவா? ஓகே இன்னைக்கு டேட் என்ன? மண்டே தாங்க. இன்னைக்கு எந்த ட்ரேட்ல எடுத்திருந்தோம் அப்படின்னா, இன்ட்ராடேல எடுத்திருந்தோம். இவன் ஸ்டாக்ல தாங்க வாங்கியிருந்தோம். என்னடா இன்ட்ராடே இப்ப வாங்கவே முடியலனா, ஆமா. இப்ப என்னால வாங்க முடியல. ஆனா இந்த ஸ்டாக்ல தான் நான் வாங்கியிருந்தேன். நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். பொசிஷன்ல பாருங்க. சேம் இதே ஸ்டாக்ல வாங்கியிருக்கேனா, ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிட்டான். நமக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் வராதுங்க. அதனால நீங்களே கொஞ்சம் படிச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஆட்டோமேட்டிக்கா 16% இருந்தா கட் ஆஃப் ஆயிருவானா. இது முன்னாடியே அவன் இன்டிமேட்டே எனக்கு பண்ணல. இவன் எனக்கு இன்டிமேட்டே பண்ணாம விட்டுட்டான். இன்டிமேட் பண்ணியிருந்தா சத்தியமா நான் ட்ரேடே எடுத்திருக்க மாட்டேங்க. ஓகேவா? இவன் இந்த எனக்கு லாஸ் ஆனது கூட பிரச்சனை இல்ல. இவன் புரோக்கரேஜ்ன்னு சொல்லி புடிக்கிறான் பார்த்தீங்களா? எக்கச்சக்கமா புடிக்கிறாங்க. ஓகேவா? அதெல்லாம் சொன்னா எனக்கு தலையே வலிக்குது. ஓகேவா? சரி ஓகேங்க. அதுக்கப்புறம் ஹேட்டர் பைப்லாம் கொஞ்சம் ஹேப்பியா இருந்திருப்பீங்க. இன்னைக்கு மண்டே 17 ஏடா திரும்பவும் அதையே காட்டுறியா? அப்படி இல்ல. நமக்கு 2 மணிக்கு மேல திரும்பவும் ஒரு ட்ரேட் மாடுச்சு நம்ம ஸ்ட்ரெச்சர்ல. ரூ. 700 ப்ராஃபிட் பண்ணிட்டு நமக்கு இன்னைக்கு லாஸ் வெறும் ரூ. 200 தான் லாஸ். இந்த சேலஞ்ச் என்ன பண்ண போறோம்? இங்கிருந்து அப்படியே கோட்டக் மாத்திர போறோம். ஓகேவா? ரூ. 4961 இருக்கு. நாளையிலிருந்து கோட்டக் அக்கவுண்ட்ல அந்த சேலஞ்ச கன்டின்யூ பண்ணலாம். டே 3ல இருந்து. இந்த ரிப்போர்ட்ல போன தடவ பண்ண சேலஞ்ச் எவ்வளோன்னு ப்ராஃபிட் காட்டலல்ல. இருங்க. அது எதுக்கு இப்ப சுத்திக்கிட்டே இருக்கு. ஓகேவா? இப்ப காட்ட வேணாம். 1000 ஃபாலோவர்ஸ் வரட்டும் திரும்பவும். அப்ப கமெண்ட் வந்து சொல்லுங்க. ப்ரோ பழைய P&Lஓட ப்ராஃபிட் லாஸ் காட்டுங்கன்னு காட்டுறேன். கடவுளுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. நாளைக்கு டே 3ல நல்லபடியா சந்திப்போம்.